உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்று சென்னை பல்லாவரத்துல இந்த தேர்தலுடைய கடைசி பொதுக்கூட்டம் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில நடந்துச்சுங்க. அந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு நான் இங்க பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு போயிருந்தேன். அந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட்சியோடைய தலைமை அலுவலகத்துக்கு போகும்போது சீமான் எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சிகரமான தருணத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும், இது இல்லாம நம்ம கட்சியோடைய ஆட்சி வரைவு திட்ட புத்தகத்தை நான் வாங்கிட்டேன். அது எப்படி வாங்குறது அப்படின்ற தகவலையும் இந்த காணொலி மூலியமா பகிர்ந்துக்கலான் இருக்கேங்க. என்னுடைய முழு நேரமும் கட்சியோடைய வளர்ச்சிக்காக நான் செலவு பண்றேன். அதனால என்னுடைய சேனல்ல வரக்கூடிய காணொலிகளை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க. நீங்க இன்னமும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சர்ப்ரைஸ் தாங்க. நேத்து பொதுக்கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கட்சி சார்ந்து 2 வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம்னு பிளான் பண்ணாங்க. அதனால அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சிவசங்கரனுக்கும் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அபினி அவங்களுக்கும் வீடியோ எடுத்துட்டு அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். இந்த எடிட்டிங் அப்லோடிங் ப்ராசஸ் வந்து நமக்கு நேரத்தை வந்து சாப்பிட்டுருச்சு. ஐயோ டைம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்ப இருந்தது தோசையும் சாம்பாரும். பாப்பாவுக்கு மட்டும் தோசை பேக்கப் பண்ணிட்டு அவளுக்கு கொடுத்துக்கலாம், நம்ம 2 பேரும் வெளியே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை தூக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்க போன நேரம் பஸ் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. எந்த பஸ் மூவிங்ல இருக்கோ அதுல ஏறிடணும் அப்படின்னு பார்த்தா எல்லாமே ரஷ்ஷா இருக்கு. அப்ப வந்து பாண்டிச்சேரியில இருந்து திருவொற்றியூருக்கு தான் பஸ் இருக்கு. சரி நம்ம திருவான்மியூர்ல இறங்கிடலாம் அப்படின்னு அந்த பஸ்ல ஏறியாச்சு. பார்த்தா நினைச்ச மாதிரி 6 மணிக்கு போய் இறங்கிட்டேங்க. இப்ப என் பிளான் என்னன்னா, இப்ப 6 மணி இங்க இருந்து வடபழனிக்கு போகணும். அது வந்து 12 கிலோமீட்டர்னு காட்டுச்சு. இன்னும் மிஞ்சி போனா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் 6:15 நம்ம வடபழனி இருப்போம். அங்க இருந்து பஸ் மாறி நம்ம அலுவலகத்துக்கு போயிடலாம். அது ஒரு 1/4 மணி நேரம். 6:30. அப்போ 6:30ல இருந்து 7:30க்கு அங்க பொதுக்கூட்டம் ஆரம்பிக்குது. அசால்ட்டா நம்ம போயிடலாம். மிஞ்சி போனாலும் 7:15 நம்ம பொதுக்கூட்டத்துல இருப்போம், அண்ணன் பேசுறதுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா 6 மணிக்கு இங்க திருவான்மியூர்ல இருந்து வடபழனிக்கு பஸ் ஏறுறேன். 1 ஹவர்ல பஸ்ல தாங்க இருக்கேன். 7 மணி ஆயிடுச்சு. பஸ் சும்மாவே நிக்குதா, என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா அது சிக்னலான்னு தெரியல, டிராபிக்கான்னு தெரியல, ஊர்ந்து போகுது. அவ்வளோ பொல்யூஷன், பயங்கர நாய்ஸ், பயங்கர நெரிசல். எப்படிதான் சென்னை வாசிகள் அங்க வாழ்றாங்கன்னே தெரியலங்க. மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு ஊரா மாறிட்டு இருக்கு. அழகா இருந்த மதராசப்பட்டினத்தை நாராசப்பட்டினமா மாத்திருச்சு இந்த திராவிட கட்சிகள். எங்க பார்த்தாலும் நாத்தம், குப்பை. ஐயோ எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. நேரம் வேற ஒரு பக்கம் ஆயிட்டே இருக்கு. சரி இதுக்கு மேலேயும் நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், வடபழனில இறங்கினோடனே ஆட்டோ ஏறிட்டேன். ஓலால ஆட்டோ புக் பண்ணி சரி நம்ம ஆபீஸ்க்கு அப்பதான் சீக்கிரமா போக முடியும்னு போனாங்க. போயிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் ஹஸ்பண்ட் கிட்ட, எனக்கு என்னமோ நம்ம சீமான் அண்ணனை பார்க்க போறோமோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டேன். அது எப்படிமா, நம்ம இங்க வடபழனி தாண்டி போயிட்டு இருக்கோம் ஆபீஸ்க்கு, அண்ணனுக்கு வந்து அங்க பல்லாவரத்துல பொதுக்கூட்டம், அவரையே இங்க வர போறாருன்னு. நீங்க வேணா பாருங்க, அண்ணன் இங்க வர போறாங்க, நான் பாட்டுக்கு டென்ஷன், இங்க இருக்கிற டென்ஷனுக்கு அண்ணன் கார்ல ஏறி பொதுக்கூட்டத்துக்கு போறேன், நீங்க போய் ஆபீஸ்க்கு போய் புக்கை வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். அப்படி கிண்டலா பேசிட்டு இருந்தா. ஆனா எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்துட்டே இருந்துச்சு, அண்ணன் வரப்போறாங்க அண்ணன் வரப்போறாங்க. அதனால என் கண்ணெல்லாம் தேடிட்டே இருந்துச்சு. பார்த்தா உண்மையிலேயே ஒரு இடத்துல ஒரு பிளாக் கலர் கார் வந்து கிராஸ் ஆகுது. இது அண்ணன் காரா அப்படின்னு பார்த்தா நம்ம கட்சி கொடி இருக்கு. ஐயோ 8வது நம்பரான்னு பாத்துடணும்னா அதே மாதிரி கொஞ்சம் கார் முன்னாடி போயிடுச்சு. 8, ஐயோ அண்ணன் காரு தான் அப்படின்னு ஆட்டோ அண்ணன் கிட்ட, அண்ணன் கொஞ்சம் வேகமா போன, அங்க சீமான் அண்ணன் காரு அப்படி சொன்னா ஆட்டோ அண்ணனும் அவ்வளோ நெரிசலையும் சர்ற பொருள்னு ஓட்டிட்டு போய் நிறுத்திட்டாரு. கரெக்டா அந்த இடத்துல சிக்னலா டிராபிக்கா சத்தியமா தெரியல, நின்றுச்சு. நான் அதெல்லாம் கவனிக்கல. அப்போ வந்துட்டு டிரைவர் சகோதரர் தினேஷ் அவர்களை கூப்பிட்டு, கொஞ்சம் அண்ணனை கூப்பிட்டுங்கன்னா, அண்ணன் பார்த்தாங்க. எனக்கு சந்தோஷம். ஹாய் அண்ணா அப்படின்ட்டு. ஐயோ எவ்வளவு பெரிய லெஜண்ட், நம்ம பாட்டுக்கு ஹாய் சொல்றோமே அப்படின்னு அண்ணன் அப்படின்ற. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம புரட்சி வணக்கம் வைடா அப்படின்னு புரட்சி வணக்கம் வச்சேன். அண்ணனும் நான் வந்து ஹாய் சொல்லுங்க, ஹாய்ன்றாங்க, வணக்கம் சொல்லுங்க, வணக்கம்ன்றாங்க, ஒரு புரட்சி வணக்கம் வச்சாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அங்க அவ்வளோ உடல் வலி, டிராவலு, பொல்யூஷன், எவ்வளவு டென்ஷன் இருந்துச்சோ எல்லாம் பறந்து போச்சுங்க. அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. அண்ணனும் சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது அண்ணனை எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த பூரிப்பு, அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே குறையாம இருக்குங்க. ஆனா இப்ப உள்ள சில நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராங்க, அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த பூரிப்பு குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் எப்பவாவது ஒரு தடவை காட்சி அடிச்சுட்டு மறைஞ்சிட்டு போயிடுறாங்க. டெய்லி பார்த்தா சரி இவர் தானேன்னு போயிடக்கூடாது, நம்மளை பார்த்தா அப்படியே ஆர்ப்பரிப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அண்ணன் எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த பூரிப்பு இருக்கு. எப்படி எத்தனை முறை நம்ம கோயில் போனாலும் கடவுளை பார்த்த உடனே அந்த உணர்வு பூர்வமா நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லையா, அப்படிதாங்க அண்ணனை எத்தனை முறை பார்த்தாலும் அதே உணர்வு தாங்க வருது நமக்கு. பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நான் தீர்க்கமா நம்புறேன், அண்ணன் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வர போறாங்க, நம்ம வந்து
சந்திக்க போறோம் அப்படின்ற மாதிரி என்னுடைய இன்ட்யூஷன் தோணுது. நான் அதை வந்து தீர்க்கமா நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் வந்து அதை நடத்தி கொடுக்குது. அண்ணன் வந்துட்டு போக வேண்டிய இடம் எங்க, பல்லாவரம் பொதுக்கூட்டம். இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நான் வந்து நினைக்கிறதுனாலோ என்னவோ இந்த யூனிவர்ஸ் வந்து மேபி அங்க ரோட் பிளாக்கேஜ் ஆயிருக்கலாம், இல்ல டிராபிக்கா இருந்திருக்கலாம், அண்ணா இந்த வழியா போகலாம்னு பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்குது இந்த யூனிவர்ஸ். இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் நம்பினதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல இது நடக்கும் போது ஓ மை காட் இது வந்து ரியலா நடக்குதா அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு. அந்த சந்தோஷத்தோடயே நான் அலுவலகத்துக்கு போனேன். அண்ணன் வந்து பொதுக்கூட்டத்துக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி லேட் ஆயிட்டதுனால அலுவலகத்துல யாரும் இல்லை, சேகர்ன்ற ஒரு அண்ணன் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லினாங்க. அவங்க கிட்ட புத்தகத்தை வாங்கிடுங்கன்னு சொன்னாங்க. சோ அங்க போறோம். ராவண குடில் பேரை பார்த்தோன்னே அப்படியே புல்லரிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆபீஸ்க்கு போறேங்க. அப்புறம் திருவள்ளுவர் சிலை இருந்தது, தொட்டு கும்பிட்டு புத்தகத்தை வாங்கணும். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லேட் ஆயிடுமே அந்த ஆட்டோக்காரட்டே நீங்க எங்களை கொண்டு போய் வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன்ல விட்டுருங்க, இதுக்கப்புறம் ரோட்ல நாங்க ஊர்வலமா போறதுக்குள்ள லேட் ஆயிடும், பறந்து போயிட வேண்டியதானு முடிவெடுத்தோங்க. அவரு எங்களுடைய டென்ஷன் எல்லாத்தையுமே அவர் எடுத்துக்கிட்டு அவ்வளோ டிராபிக்ல சந்து புந்தெல்லாம் ஓட்டிட்டு போய் எங்களை நேரத்துக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ல விட்டாருங்க. அதே மாதிரி நாங்க பேசின பேரை தாங்க அவர் வாங்கியிருந்தாரு. எக்ஸ்ட்ரா சார்ஜஸே போடல, வெயிட்டிங் சார்ஜஸ் அப்புறம் அட்ரஸ் மாறி இருந்து எதுவுமே அவர் கேட்கல. பொதுவா ஆட்டோக்காரங்க அதெல்லாம் கேட்பாங்க. ஆனா அந்த அண்ணன் வந்து நம்ம கட்சியில பயணிக்கிறோம் போது நம்ம மேல மதிப்பு கொண்டு அவர் என்ன பேசியிருந்தாரோ அதே அமௌண்ட்டை தான் வாங்கிக்கிட்டாங்க. சோ அந்த சகோதரருக்கு இந்த காணொலி வழியா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மெட்ரோல ஏறிட்டதுக்கு அப்புறம் இவ ஆக்சுவலா புக்கை வாங்கிட்டோடனே என் பாப்பா வந்து புக்கு தாங்க அவளுக்கு இந்த புக்கு படிக்கிறதா ரொம்ப இஷ்டம். அதுலயும் நம்ம ஆட்சி வரைவு திட்ட புத்தகம் வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கா, அவளுக்கு வந்து நல்ல அட்ராக்டிவா இருக்கு. எனக்கு புக்கு கொடுங்க, நான் படிச்சே தீரணும்னா இருமான்னு அப்புறம் மெட்ரோல அவர் ரொம்ப அடம் பிடிச்சார். மெட்ரோ ஸ்டேஷன்ல கொடுத்த உடனே அவங்க வந்து புத்தகத்தை திருப்பி சீமானண்ணனை மட்டும் சீமான் மாமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறா. மத்தவங்க எல்லாம் இவங்க யாருன்னு எல்லாரோட பேரையும் கேட்டுட்டு இருந்தா. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல பயணிச்சவங்க எல்லாருமே பாப்பாவை தான் பார்த்தாங்க. என்னடா இந்த பிள்ளை வித்தியாசமா அரசியல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். பொதுவா பிள்ளைங்க வந்து கலரா இந்த பொம்மை புத்தகத்தை தானே படிப்பாங்க, இந்த பிள்ளை இன்னும் அரசியல் புத்தகத்தை படிக்குதுன்னு ஆச்சரியமா பார்த்தாங்க. நம்ம உறவுகள் எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கணும்ன்றத நான் சொல்லுவேன். வாங்கி படிச்சு நம்ம உற்றார் உறவினர்களுக்கு நம்ம கட்சியோடைய கொள்கை கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய முயற்சியிலையும் கட்சியோடைய வளர்ச்சி இருக்கு. அதனால நீங்க எல்லாருமே கண்டிப்பா இதை வாங்கி படிச்சு இந்த விஷயத்த செய்யணும்னு இந்த காணொலி மூலியமா வேண்டி கேட்டுக்கிறேன். அப்புறம் ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல இறங்கி பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட் போக பஸ்ல ஏறியாச்சு. பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல அம்பேத்கர் சிலை பின்புறம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல தான் பொதுக்கூட்டம் நடந்ததுங்க. ஆனா இந்த பொதுக்கூட்டம் வேற ஒரு இடத்துல நடத்ததான் திட்டமிட்டு இருந்தாங்க. அந்த சாலை பாத்தீங்கன்னா பெரிய சாலை, நல்ல பார்வையா இருக்கும். திட்டமிட்டு அங்க பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்காம இங்க வந்து அனுமதி கொடுத்திருந்தாங்க. இது வந்து பார்வையாவும் இல்ல. இருந்தாலும் அண்ணனுடைய பேச்சு கேட்க பெருந்திரளா எல்லாரும் வந்திருந்தாங்க. இந்த பொதுக்கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருந்தது. அந்த பொதுக்கூட்டத்துல நானும் கலந்துக்கிட்டேன்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருந்தது. அந்த பொதுக்கூட்டத்திலயும் பாப்பா வந்துட்டு ஆட்சி வரைவு திட்ட புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பொதுக்கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த அம்மா எந்திக்கவே இல்லை. நான் இங்க இருந்து படிக்கதான் போறேன்னு இருந்தா எல்லாரும் வந்துட்டு பாப்பா படிக்கிறத பார்த்துட்டு பாப்பாவை கொஞ்சிட்டு போனாங்க. அப்புறம் நம்ம உறவுகள் நிறைய பேர் என்ன பார்த்துட்டு அவங்க காணொலிகள்லாம் நான் பாக்குறேன், கருத்துகள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க. தொடர்ந்து காணொலி போடுங்க அப்படின்னும் பேசிட்டு போயிருந்தாங்க. இது வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்குது. ஏன்னா அண்ணன் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அர்ப்பணிச்சு அவர் தொடர்ந்து செயல்பட்டு வராரு. அதுல நம்ம செய்யறது வெறும் ஒரு புள்ளி தான். அந்த புள்ளிய கவனிச்சுட்டு இந்த மாதிரி பாராட்டும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு கட்சி வளர்ச்சிக்காக இன்னும் வேகமா நம்ம செயல்படணும் அப்படின்றது தாங்க தோணுது. அப்புறம் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீமான் அண்ணன் சந்திக்கலாம்னு பார்த்தேங்க. ஆனா கூட்ட நெரிசல் அண்ணனை பார்க்க முடியல. கார்த்திகேயன் அண்ணனை பார்த்தேன், அவங்கள பார்த்து பேசினேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் இந்த தொகுதிக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னா அண்ணன் அண்ணி 2 பேருமே பரப்புரை பண்ணிருக்காங்க இந்த தொகுதிக்கு. நேத்து அண்ணன் வந்து பரப்புரை பண்ணாங்களா. ஏப்ரல் 12ஆம் தேதி பல்லாவரம் தொகுதியில சைக்கிள் பேரணி முன்னெடுத்தாங்க. அது தொடங்கி வச்சது கயல்வெளி அண்ணிங்க. பார்க்கவே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இது இல்லாம பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் இந்த ஆளுங்கட்சியால பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அவங்களுடைய வீடுகள் எல்லாத்தையும் இடிச்சு வாழ்விடத்துல இருந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. இதனை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்து தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திருக்காங்க. மழை வெள்ளத்தால அந்த பகுதி பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கு. பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நேர்ல சென்று நிவாரணம் அளிச்சிருக்காங்க. அந்த சுத்து வட்டாரம் முழுவதும் தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியா இருக்கு. குறிப்பா தோல் ஃபேக்டரி, கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கிறதுனால நிலத்தடி நீரும் காற்றும் மாசடையுது. இதனை கண்டிச்சும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. அதனால இந்த தொகுதியில கார்த்திகேயன் அண்ணன் வெற்றி பெறுவது உறுதி. மக்கள் வந்துட்டு இந்த சட்டமன்ற தேர்தல்ல
நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பு தாங்கிய விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு கார்த்திகேயனை வெற்றி பெற செய்ய வைக்கணும்னு இந்த காணொலி மூலியமா வேண்டி கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.